ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க டெலீட் பண்ண மெசேஜஸை நம்ம எப்படி வந்துட்டு பார்க்கணும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம தனியாக அப்ளிகேஷன்லாம் ஏற்ற வேண்டாங்க, ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் டெட்டு எப்பயுமே ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஈஸியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவுக்கு எல்லாருமே லைக் போட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு யூடியூப் பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொண்டு வரதுன்ட்டு அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ அதையும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஏன்னா நான் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு மொபைல் ஃபோன் இல்லை, அதனால் வந்துட்டு ரிசல்ட் காமிக்க முடியல. பட் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண மெசேஜஸை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்கிற ஒவ்வொரு மெத்தடையும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அந்த செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகும், நமக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபோன்லேயே இருக்குங்க செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த நிறைய மெசேஜ் சவுண்ட்லாம் வரதுனால நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு ஆப் நோட்டிஃபிகேஷன், ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்னா வந்துட்டு இப்போது என்ன ஆப்ஸ் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ, நோட்டிஃபிகேஷனில் ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆப்ஸ்லாம் வரும். நீங்கள் அந்த மோஸ்ட் ரீசெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஆப்ஸுமே வரும். அண்ட் இதிலேருந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு செட்டிங்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ், அது ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று கூட ஆஃபில் இருக்க வேண்டாம். லைக் குரூப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது கால் வர்றது, இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி, ஸோ இதையும் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுலேருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா அவங்க டெலீட்டே பண்ணியிருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும்ல, ஸோ நீங்கள் நெட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை வச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அது உள்ளே போக முடியாது, பட் வெளியிலேயே நீங்கள் என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய டெக் பற்றின அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூடியூப் பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் வந்துட்டு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அதுவும் வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.